வீவர்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் கருவேப்பிலை பொடி. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு ஆற வச்சுருக்கேன், தண்ணி இல்லாத. அடுத்தது வந்து அதுக்கு போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் கேளுங்க. உளுத்தம்பருப்பு, உளுந்து வந்து ஒரு 4 ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 4 ஸ்பூனு, 5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 காஞ்ச மிளகா, நீட்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன். தனியா 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வியூஸ், வீடியோ பார்க்க போகலாம் வாங்க. காய் வச்சாச்சு. கடாயி 1 ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா சிகப்பாக வறுக்கணும், சிம்மிலேயே வச்சு வரங்க வியூஸ். அடுத்தது உளுந்து போட்டு பாருங்கள். உளுந்தும் நல்லா பொரியணும், ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே கட்டி பெருங்காயம் வந்து டக்குன்னு கரையாது, அதனால் கட்டி பெருங்காயம் நம்ம போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டாச்சு. கட்டி பெருங்காயம் போய் சிம்மிலேயே நல்லா பொரிச்சிட்டே இருங்க. பொரிச்சிட்ட உடனே கொஞ்சம் 4 காஞ்சி மிளகா, நம்ம 10 காஞ்சி மிளகா சொன்னோம் இல்லையா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காஞ்சி மிளகா ஒரு 10 காஞ்சி மிளகா, காஞ்சி மிளகாவும் போட்டுக்கோங்க. வதக்கிட்டே இருங்க, கைவிடாத வதக்கிட்டே இருங்க. ஏன்னா அது தீஞ்சிடும், கலர் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது, பெரும் கசப்பாயிடும். சரிங்களா? கருவேப்பிலை பொடி எதுக்கு சாப்பிட்றதுன்னா ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு, முடி உதிரி கம்மி பண்ணுறதுக்கு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மருத்துவ குணம் ரொம்ப நிறைய இருக்குது அதில். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. கருவேப்பிலை பிடிக்காது பசங்கள்லாம் எடுத்து தூக்கி போட்டுரும். அது மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த பொடி செஞ்சு சாதத்தில் கலந்து கொடுத்தா அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க. என்ன பொடின்னே கேட்க மாட்டாங்க, டேஸ்டியாக இருக்குமான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அடுத்தது தனியா 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம். எல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. வதங்கின உடனே கருவேப்பிலையை, ஆற வச்ச கருவேப்பிலையை போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான் விவசாயத்தை நல்லா வதக்கிட்டு மொறு கருவேப்பிலை மொறு என்ற பதத்தில் எடுத்துக்கணும். எடுத்தால் தான் அப்போ தான் நல்லா இருக்கும். சாப்பிட்டு அரைக்கிறதுக்கு பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மாதம் 10 நாள் வெளியே போனால் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகலாம். அவ்வளோதான் விவர்ஸ். பாருங்கள், நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், சவுண்டு பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போது மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்க வேண்டிய வேலை தான். அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், அரைச்சி ஒரு 2 நிமிஷம் வெளியே வச்சிடுங்க. வெளியே வச்சா அந்த சூடு கொஞ்சம் தணிஞ்ச உடனே நம்ம வந்து கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். கண்டெய்னர் மாற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தினைக்கும் இட்லிக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், தாராளமாக சட்னிக்கு பதிலாக இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்டு பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.